உலகமெங்கும் இருக்கின்ற இயேசுவின் அடியவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். ஆரம்ப கால திருச்சபை வரலாறு, அதாவது முதல் 500 ஆண்டுகளிலே திருச்சபையினுடைய வரலாற்று காரியங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இது 4வது பதிவு. இதுல ஒரு 4 குறிப்புகளை மட்டும் நான் சொல்லி இதை முடிக்க விரும்புகிறேன். ஒருடைய எந்த அளவுக்கு நான் சுவிசேஷமா சொல்றேன்னு தெரியல, ஆனா வரலாறு ரொம்ப முக்கியம். வரலாற்று உண்மைகளை எப்படியாவது இன்றைக்கு இருக்கிற இயேசுவின் அடியவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு, அந்த கரிசனையோடு நான் உங்களோடு கூட இந்த பதிவுகளை செய்து கொண்டு வருகிறேன். நல்லதுங்க. இது 4 குறிப்புகள், சரிங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருச்சபை வரலாற்றோடு கூட இணையாக நடந்த ஒரு காரியங்கள். எவ்வளவோ அரசாட்சி மாறினது, தலைவர்கள் மாறினார்கள், பல சம்பவங்கள் நடந்தன. எல்லாவற்றின் மத்தியிலையும் ஒரு முக்கியமான காரியம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்தது. அது என்னவென்றால் எழுத்துக்கள். இயேசுவின் அடியவர்கள், திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள், தலைவர்கள், சரிங்களா? அல்லது திருச்சபை தலைவர்களாக இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஆனால் இயேசுவின் அடியவர்களாக இருந்து மக்கள் மத்தியிலே இயேசுவினுடைய போதனைகளை கடைபிடித்து வாழ்ந்தவர்கள், மக்களுக்கு வழிகாட்டினவர்கள், இறையியல் சிந்தனையாளர்கள் என்று பலர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே எழுதினார்கள். அவர்கள் எழுதின எழுத்துக்கள் இன்றும் நம்மிடத்திலே காணப்படுகின்றன. ஒருவேளை ஒரிஜினல் இல்லாவிட்டால் கூட அதை எடுத்து பின்பதாக படி எடுத்தவர்கள், காப்பி பண்ணவங்க, அவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் இன்றும் இருக்கின்றன. மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எழுத்துக்கள். ஏன் அதை எழுதினார்கள்? ஏன்னா நம்ம பைபிளே பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து உடனே வருவார் என்று எதிர்பார்த்த காலங்கள் இருந்தது. ஆனால் அவர் வருவது தாமதமானது. மற்ற காரியங்கள்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்தன. ஸோ அந்த நேரத்துல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்புறம் பவுலடிகளார், பேதுரு, இவங்களுக்குள்ளான ஒரு உந்துதல், கடவுளுடைய ஆவியானுடைய உந்துதல், உட்கார்ந்து எழுத ஆரம்பித்தாங்க. இத பேதுரு எழுதுவார், நான் ரொம்ப நாள் உங்களோடு இருக்க மாட்டேன், ஆனால் இதை நான் எழுத விரும்புகிறேன். இதை எழுதி பதிவு செய்து, இதை உங்களுக்கு வரும் நாட்களிலே நீ எந்த குழப்பத்துக்கும் போயிட வேண்டாம், இது உறுதியான உண்மையான சில வாழ்க்கை கருத்துக்களை உங்களோடு நான் எழுதி வைத்து விட்டு போவேன் என்பதை அவர் எழுதுறார். சரிங்களா? ஆகவே எழுத்து என்பது இன்றைக்கும் அது மிக முக்கியமானது. சரிங்களா? ஆகவே அவிதமான ஒரு காரியம் ஒன்று. இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, 390 இப்படி நிறைய பேர் எழுதி கொண்டிருந்த நேரத்துல ஒரு கட்டத்துல சில பேர் குழப்பங்கள், சில மாறுபாடான கருத்துக்கள், இப்படி சில காரியங்கள் போய் கொண்டிருந்தன. அப்பதான் அந்த திருச்சபை தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, இல்லப்பா இது ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது, நமக்கு தேவையான காரியத்தை நாம் இதை தொகுத்து விடுவோம், இதற்கு மேல யாரும் சேர்க்கக்கூடாது, இதுல இருந்து யாரும் குறைக்கவும் கூடாது என்ற ஒரு சிந்தனையில இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய வாழ்க்கை போதனைகள், அது மட்டுமல்ல மெய்யான கடவுளுடைய அந்த மாபெரும் மீட்பின் செயல், இதுல சம்பந்தப்பட்ட அந்த எழுத்துக்கள் எல்லாமே மிகவும் கவனத்தோடு படித்து பிரார்த்தனை செய்து இறைவனுடைய அந்த வழி நடத்துதலே அதை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். சரி, இதுதான் போதுமானது, இதுதான் ஒரு மனிதனுக்கு கடவுளை அறிந்து கொள்ளவும், தன்னை அறிந்து கொள்ளவும், கடவுளோடு வாழவும், கடவுள் அருளின இயேசு கிறிஸ்துவினால் கிடைத்த அந்த ஆன்மீக மீட்பை பெற்றுக்கொள்ளவும், அவன் உலகத்திலே கடைசி வரை இறை வழியிலே வாழவும் இது போதுமானது என்று சொல்லி அவர்கள் அந்த 66 புத்தகங்கள், அது மட்டும் இல்லாம சில புத்தகங்களையும், அதாவது ரோமன் கத்தோலிக்கர்கள் இன்னைக்கு கொஞ்சம் 6 புத்தகங்கள் 7 புத்தகங்கள் சேர்த்து வைத்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தொகுப்பை அவர்கள் அன்னைக்கு உருவாக்கினார்கள். அதுதான் இன்னைக்கு நமக்கு பல விதங்களில் உதவியாக இருக்கிறது. பைபிள் தொகுக்கப்பட்டது ஒரு முக்கியமான காரியம். இந்த 500 ஆண்டுகளிலே அது 396ஆம் ஆண்டு என்று ஞாபகம் இருக்கிறது. ஒருவேளை 400 என்று நாம் ஞாபகம் வச்சுக் கொள்ளலாம். ஸோ அது வரைக்கும் தனித்தனியாக தான் எல்லாமே பல இடங்களிலே மக்கள் மத்தியிலே சபைகளிலே பயன்படுத்தி கொண்டு வந்தன. 3வது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவ துறவிகள் இயக்கம் உருவானது. அலெக்சாந்திரியா சொன்ன ஞாபகம் உங்களுக்கு, எகிப்து தேசத்திலே அலெக்சாந்திரியா என்ற பகுதியிலே கிறிஸ்தவ துறவிகள் உருவானார்கள், எழும்பினார்கள். சரிங்களா? அதுல ஆண்டனி அப்படிங்கிறவர் தனிமையா போய் காட்டில உட்கார்ந்து தியானம் செய்து திருமறைகளை படித்தல், கடவுளிடத்துல பேசுதல், இப்படியாக அவருக்கு அற்புத சுகம் கொடுக்கக்கூடிய வரங்கள் எல்லாம் அவர் பெற்றிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அது அவர் மூலம் அவரிடத்திலிருந்து துறவிகள், கிறிஸ்தவ துறவிகள், திருமணம் செய்யாமல் மக்களுக்கு சேவை செய்தல், போதனை செய்தல், இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்ட கிறிஸ்தவ துறவி இயக்கங்களுடைய ஆரம்பமும் இந்த 500 ஆண்டுகளுக்குள்ளதான் வருகிறது. கடைசியாக ரோம் பேரரசனுடைய வீழ்ச்சி. சரிங்களா? 450களிலே ரோம் பேரரசு
வீழ்ச்சி அடைகிறது. சரிங்களா? ஐரோப்பாவில இருந்து வடக்கு பகுதியிலிருந்து வந்த தொல்குடிகள் அல்லது ஆதிவாசிகள் என்று சொல்லலாம், கல்வி அறிவோ ஒரு நாகரிகமோ இல்லாத ஒரு இன கூட்டங்கள், கோத்ஸ், அப்படிப்பட்ட பிராங்க்ஸ், அப்புறம் ஹூன்ஸ், இப்படிப்பட்ட மக்கள் வந்து படையெடுத்து ரோம பேரரசு வீழ்ச்சி அடைகிற ஒரு வரலாறையும் இந்த 500 ஆண்டுகளுக்குள்ளாக நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம திருச்சபையினுடைய வளர்ச்சியையும் நாம் இந்த 500 ஆண்டுகளிலே நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தொடர்ந்து அடுத்த கட்டத்துல மத்திய காலத்துல நடந்த சில சம்பவங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன், வளர்க இறையர்களுடன்.